888 இந்த ஃபார்முலாவை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அன்னைக்கு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம் காலையில் ஒரு 9 மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈவினிங்லாம் வந்து ஒரு 6 o'clock வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எதுவுமே இருக்காது. நம்ம மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்காகனு சொல்லி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போயெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக தான் இருந்தோம். ஒரு சிலர் கடுமையான உழைப்பாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதிக நேரம் உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உறக்கத்தை தவிர்க்கிறாங்க. இல்லை உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உணவை தவிர்க்கிறாங்க. அப்போ உழைப்பு அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு இங்கே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்படுது, குறைவு ஏற்படுது. உறக்கம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டும் பற்றாக்குறை ஏற்படுது. உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டும் கொடுக்குறதே இல்லை. இந்த 3 மட்டும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை சரியாக கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிளியர் சூப்பராக இருக்கலாம். அதுபோல் ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு அற்புதமான ஆரோக்கியத்திற்கான ஒரு 888 ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 888 இந்த ஃபார்முலாவை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படி என்னங்க அந்த 888 ஃபார்முலா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சினிமா படங்களில் பாட்டில் கேள்விப்பட்டிருப்போம், 8 8 நம்மளுடைய வாழ்க்கையை பிரிச்சுக்க. ஆமாம், இப்போ நீ எந்த 8ல் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல் நம்ம ரஜினி படத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதாங்க. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் கூட அந்த 8 சர்க்குலேஷனில் தான் நம்ம உடம்புக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சொல்லுது. ஆமாம், நம்மளுடைய இந்த 888ன்ற ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய 24 மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 24 மணி நேரத்தை 8 8ஆக 3 8ஆக நம்ம வந்து பிரித்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நாம் அதில் செலவழிக்கிறோமா அப்படின்ற விஷயத்தை எப்படிலாம் செலவழிக்கணும் அப்படின்றத பார்க்கக்கூடியது தான் இந்த 888 ஃபார்முலா. அப்படி என்ன தாங்க, எப்படி தாங்க செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு முக்கோணமாக நம்ம வந்து எடுத்துக்குவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம், இந்த ட்ரையாங்கிளில் நம்ம வந்து உணவு அப்படின்றது இந்த கார்னர், அதாவது 8. ஓகே, இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உறக்கம் அப்படின்றது 8. ஆக்சுவலி 8 ஹவர்ஸ். இதெல்லாம் நமக்கு வந்து 24 ஹவர்ஸ். இந்த 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உறக்கத்திற்கும் 8 ஹவர்ஸ் உணவு சாப்பிடுவதற்கும் செரிமானமாகிறதுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. அடுத்தது இந்த 8 ஹவர்ஸ் அப்படின்றது உழைப்பு. அவ்வளோதாங்க. நம்மளுடைய வேலைகளில் 8 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது செரிமானமாகக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்குது. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றதுக்குரிய நேரமும் செரிமானத்துக்குரிய நேரமும் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறக்கம் நமக்கு வந்து இந்த 8 ஹவர்ஸ் வந்து நமக்கு தேவை. இதில் இந்த 8 ஹவர்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு. இதில் என்னென்னா இதை நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சாப்பிட்றதே கூட அது மாதிரி ஆயிருக்குல்ல. ஆமாம், அதனால் உழைப்பு வந்து ஒரு 8 மணி நேரமும், நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு 8 மணி நேரமும், 8 மணி நேரமும் உறக்கமும் தேவை அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அவங்க அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லணும்னு கூட இல்லை, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம டோட்டலாக வந்து மாறி இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணகர்த்தாவாக எது நம்மளை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த நவீன யுகம் நம்மளுடைய செல்ஃபோனில் தான் மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அன்னைக்கு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம் காலையில் ஒரு 9 மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈவினிங்லாம் வந்து ஒரு 6 o'clock வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எதுவுமே இருக்காது. நம்ம மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்காகனு சொல்லி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போயெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு கூட வேலை பார்க்குற தகவல்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு கூட வேலை பார்க்குற தகவல்களை மொபைல் ஃபோன் மூலமாக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் வந்து அதாவது ஒரு ஓனராக இருக்கிறவங்களும் அந்த ஒர்க்கருக்கு தகவல்களை ஷேர் பண்ண வேண்டியிருக்குது, ஒர்க்கராக இருக்கிறவங்களும் தகவல்களை வாங்கி திரும்பவும் அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால் ஏதோ ஃபுல் டைமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து வேலை பார்க்குறது மாதிரியே ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த சரிசம விகித இந்த முக்கோணம், இந்த ட்ரையாங்கிள் நம்மக்கிட்ட வந்து எப்போ இது வந்து மாறுபடுதோ
அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உறக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உறக்கம் அவசியம் 8 மணி நேரம் இருக்கணும் அப்படின்றது அன்றைய காலகட்டத்திலிருந்து மக்கள் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன்லேயே அதிகமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இது நம்ம பிஸ்னஸ் தாண்டி அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் கூட இன்றைக்கி மொபைல் பார்க்குற மாதிரி ஒரு சூழல். அப்புறம் உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இரவு நேரம் அதிக நேரம் முழிச்சிருந்து வெளியில் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்க வந்தாலும் சரியாக கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களும் இன்று நாகரீக வளர்ச்சியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நகரத்தை பார்த்து அவங்க காப்பி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்குது. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கிராமத்துலேயும் எல்லா பேருமே செல்ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது, சின்ன குழந்தைகள் உட்பட. இதனால் நம்மளுடைய உறக்கம் கெட்டு போக ஆரம்பிச்சிருது. இந்த உறக்கம் கெட்டு போனால் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுமையான உழைப்புன்றதே போயிடுச்சு. மூளைக்கு மட்டுமே வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்து அதிகமாகிக்கிட்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சிலர் கடுமையான உழைப்பாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதிக நேரம் உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உறக்கத்தை தவிர்க்கிறாங்க. இல்லை உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உணவை தவிர்க்கிறாங்க. அப்போ உழைப்பு அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு இங்கே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்படுது, குறைவு ஏற்படுது. உறக்கம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டும் பற்றாக்குறை ஏற்படுது. உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டும் கொடுக்குறதே இல்லை. சாப்பிட்றது அப்படின்றது வாழ்கிறதுக்காக சாப்பிட்றது பழக்கம் இருந்தது போய் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிற பழக்கமாக இன்றைக்கி வந்து மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? எது ஒன்றுனாலும் உடனே நம்ம வந்து ஹோட்டல் போவோமா, சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரியே இன்றைய பழக்க வழக்கங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அந்த சாப்பிட்டதுக்குரிய உழைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம சாப்பிட்ற அந்த ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றோம், 2 மணி நேரம் செரிமானம் ஆகுது, அரை மணி நேரம் சாப்பிட்றோம், 2 மணி நேரம் செரிமானம் ஆகுது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ் முழுக்க காலையில், மதியம், நைட்டு, காலையிலக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, மதியத்துக்கு முன்னாடி, நைட்டுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக உணவை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அதை நம்ம செலவழிக்காமல், உழைப்பு மூலமாக அதை செலவழிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் இன்றைக்கி பல நோய்களாக மாறுது. அப்போ இது மூன்றும் சரிசம விகிதமாக நாம் வந்து தினம்தோறும் நம்ம இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹையஸ்ட்டாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். இதை முதல்ல நீங்கள் எதுன்னு பார்த்து அதை முதல்ல சரி செய்யுங்க. ஆமாங்க, நான் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் நல்லா கவனம் செலுத்துகிறேன், ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்கிட்ட இல்லை, அதை செலவழிக்கிற விஷயம் என்கிட்ட பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், இந்த 8 நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். உழைப்பை அந்த இடத்துல அதிகப்படுத்தணும். ஐயோ இல்லைங்க, நான் அதிகாலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்கிட்ட உழைப்பு இங்கே அதிகமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அங்கே வந்து உணவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டைம் கொடுக்காம இருக்காங்க. அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவுகளை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க இல்லையா? உணவு அவசிய தேவை தான், ஓகேங்களா? ஆனால் அதையும் சுத்தமாக தவிர்த்துறவும் கூடாது, அதை எக்ஸஸாகவும் வச்சுக்கிறக்கூடாது. சரிசம விகிதமாக நீங்கள் இதன் மேலே கவனம் செலுத்துங்க. ஒருத்தர் அது போல் சாப்பிடுவார், வேலை பார்ப்பார், சாப்பிடுவார், வேலை பார்ப்பார், தூங்குறதுக்கு மட்டும் டைம் இருக்குது. சப்போஸ் அப்படியே போய் தூங்க போனாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வரலை அப்படின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கும். நீங்கள் கொஞ்சம் இங்கே கவனம் செலுத்தி ஆகணும். 8 மணி நேர உறக்கம் அப்படின்றது குறிப்பாக இரவு உறக்கம். நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு உழைப்பை கொடுத்துட்டு அப்புறம் காலையில் வந்து நம்ம தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் தவறு தான். ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த உறக்கம் நம்மளுடைய எண்டோகிரைன் நாளமில்லா சுரப்பிகளை தூண்டச் செய்து நம்ம உடல் முழுவதும் ஹார்மோன்களை கொண்டு போகக்கூடிய வேலையை நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ நம்ம உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்கள் மூலமாக தான் இயங்குது. அது சீராகணும்னா இந்த உறக்கம் மிக அவசியங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை சரியாக கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிளியர் சூப்பராக இருக்கலாம். அதுபோல் உணவு எப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு மட்டும் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே தேங்கி அது வந்து கழிவுகளாக மாறுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட்டு கெட்டு போகுது, ரத்தம் கெட்டு போகுது, நம்மளுடைய ஆர்கன் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவை நம்ம கவனம் எடுத்தாகணும். அதுபோல் உணவு மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை உணவு மூலமாக மட்டும்தான் சரி செய்ய முடியும். உங்களுடைய உழைப்பு மூலமாகவோ, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவோ, ஏதாவது ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை அங்கே கொடுக்க முடியாதுங்க. அப்போ உணவு மூலமாக ஒரு ரிப்பேர் ஆகிருக்குது அப்படின்னா அது நீங்கள் அது மாதிரிலாம் சரி செய்ய முடியாது. ஒரு யோகா பண்ணி, எக்ஸசைஸ் பண்ணி, ஜிம் பண்ணி சரி செய்ய முடியாது.
அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா நோய்களுக்கும் எடுத்த உடனே எனக்கு வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க. உழைப்பு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இல்லை, ஓகேங்களா? அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால உங்களுடைய உடம்புல வரக்கூடிய ப்ராப்ளங்கள் வந்திருக்குது. உதாரணத்துக்கு கழுத்து எலும்பு தேய்மானம், செர்விக்கல் இறுக்கமாயிருச்சு, முதுகு தண்டுவட பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு இறுக்கமாயிருச்சு, கை கால் எல்லாமே வந்து வாதம் அதிகமாக வந்து சேர்ந்து கை கால்கள் மூமெண்ட்ஸே இல்லை, கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, உழைப்பே இல்லைங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு இல்லை. உங்களுடைய ஒர்க்கு ஃபுல்லாக அப்படியே சிட்டிங் ஒர்க், அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் அது மாதிரி இருக்குது அப்படி வச்சுங்களேன். ஆனால் இது ரெண்டும் எக்ஸஸாக உள்ளே போய்கிட்டு இருக்குது, உழைப்பு இல்லை. இப்போ இதுக்கு உணவு மூலமாக நான் என்ன சார் பண்ணணும், உணவு மூலமாக நான் எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் அதில் தான் இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸுமே அதான் வந்து கேட்குறாங்க. பட் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க, உணவு மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் உணவு மூலமாக சரி செய்ய முடியும். உங்களுக்கு உடல் உழைப்பு இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பிரச்சனைனால ஒரு இது வந்திருக்கு அப்படின்னா, அங்கே ஏற்படக்கூடிய தவறுகள்னால ஒரு இது வந்திருக்குன்னா அதை உணவு மூலமாக சரி செய்ய முடியாது. உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலைகள், இன்றைக்கி நிறைய வேலைகள் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலைகள், காவல்துறை பணியாளர்கள், டீ கடையில் நிற்கிறவங்க, இப்படி நிறைய நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின், ஆங்கிள் பெயின், நீ பெயின், ஹிப் ஜாயிண்ட் பெயின், ஃபியூமரல் ஜாயிண்ட் பெயின், அன்பொசிஷனில் நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சயாட்டிக்கா, அந்த லம்பார் போன் விலகிச்சு, இதெல்லாம் திரும்ப நீங்கள் எந்த உணவுலங்க சரி செய்ய முடியும்? உணவில் சரி செய்யவே முடியாது. அப்போ இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அன்பொசிஷனில் நின்னது ஓவர் டைமாக இங்கே நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கிட்டது, ஓகேங்களா? இப்போ இதோட பர்சன்டேஜ் இங்கே ஹையாக இருக்குது, இங்கே நீங்கள் கவனம் செலுத்தலை, ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் திரும்ப இங்கே தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அங்கேருந்து அதை பிரித்து கொடுத்தாகணும். அதனால் அதெல்லாம் வந்து உணவு மூலமாக சரி பண்ணலாம்னு நினச்சிடாங்க, முடியாது, ஓகேங்களா? இது சப்போர்ட் தான் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? மற்றபடி க்யூர் பண்ணாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பேலன்ஸ் பண்ணால் சரியாக வரும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் உறக்கமே இல்லைங்க. உறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை பற்றாக்குறையாக ஆரம்பிச்சிடும். பிரெயினில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதிகமான வெப்பமாக ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? மென்டலி ஸ்ட்ரெஸ், நீங்கள் எது எடுத்தாலும் கோபம், எரிச்சல், டென்ஷனு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறீங்களா, நிச்சயமாக உங்களுக்கு உறக்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் நான் என்ன சார் சாப்பிடணும், நான் என்ன சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இதுக்குள்ளே வருவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் உறக்கம் இல்லைன்னா உங்கள் பாடி அதிகமான ஹீட் இருக்குங்க, அதிகமான வெப்பம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், தலைப்பகுதி சுடும், இடுப்பு பகுதி சுடும், ஏன்னா உங்களுடைய பெருங்குடல் அதிகமான சூடாக இருந்தால் உங்களுக்கு உறக்கம் வராது. பெருங்குடல் அதிகமான சூடாக இருந்தால் உங்களுக்கு மூளைச்சூடு, பிரெயின் அதிகமான சூடாகும். பிரெயின் அதிகமான சூடாக இருந்தால் தூக்கம் வராது. படுத்தாலும் கனவு தொல்லைகள், பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படும். இதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணுங்க, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைங்க, மூளை சூடை குறைங்க, உங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைங்க, அதாவது உங்களுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹீட்டை வந்து குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உறக்கம் பேலன்ஸ் ஆகும். உறக்கம் 8 மணி நேரம் அவசியன்றதை பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு அல்லது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ், அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். உங்களுடைய உணவு முறைகள்லையும் நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கலாம். இந்த 3 ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளைட் ஃபார்முலான்றதை உங்களுடைய வாழ்நாளில் தினந்தோறும் சரியாக கடைபிடிக்கிறீங்களான்றதை வாட்ச் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது இந்த குறிப்பிட்ட இந்தந்த நோய்க்கு தீர்வாக இருக்கும்னு நான் சொல்லலை, எல்லா நோய்களுக்கும் இதுவாக தான் தீர்வாக இருக்கும். அப்போ அன்றாட வாழ்வியல் முறைகளை நாம் இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு கொண்டு போனோம்னா என்றும் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.